பணியாற்றிருக்கீங்க. எந்த இயக்குனரோட இருந்தது இந்த மாதிரி ஒரு விருதை பெற்றுக் கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க? யாரையாவது இந்த நேரத்தில் நீங்கள் டைம் பண்ண விரும்புகிறீங்களா? அது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. எந்த டைரக்டர் நல்லா இருக்கும்போது புதுசாக வரும்போது எல்லாமே பண்ணியிருக்கேன். இது எல்லா டைரக்டர்ஸும் நல்ல டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசரும் நல்ல ப்ரொடியூசர். எனக்கு வந்து கரெக்டாக தோதாக வேலை செஞ்சவங்க நிறைய பேர், மேஸ்திரிஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு படத்துக்காக வந்ததோ ஒரு டைரக்டருக்காக வந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை. எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன். அவங்களும் நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய லக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சுது ஒரு படமும். பெயிண்டிங் பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய பெயிண்டிங் அதெல்லாம் தான் கூட நான் ஒர்க் பண்ணது தான். ஸோ எதுன்னு கம்பேர் பண்ண முடியாது. ஆக்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க இது மாதிரி பெரிய விருது. ஒரு ஆர்ட் டைரக்டராக நீங்கள் வாங்கியிருக்கிறது இந்த துறைகளுக்கு மற்றவங்களுக்கு இது எப்படி ஒரு இதாக இருக்கும்? அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் வாங்கினது. ஸோ and it is an encouragement for all those people also. சார், நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லேயே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த படமாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க உங்கள் என்டையர் கரியரில்? இன்னும் வரலன்னு சொல்லுவேன். ஃபேவரட் டாப் 3 மூவி? அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் எந்த டைரக்டர் அப்படின்னு திருப்பி வருவீங்க. ஸோ அது பதிலாக அந்த கேள்வியை விட்டுறது பெட்டர். இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் என்ன தீமில் சார் வச்சுருக்கீங்க? ஃபிலிம் தீம் தான். ஓகே. நான் ஒரு 4 years டைமில் நான் எங்கள் அப்பா கூட போனது, அதெல்லாம் கொஞ்சம் சில மெமரிஸ் இருக்கும். உங்களுக்கே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக உட்காந்திங்கனாக்கா அப்போ இப்போது இது வேலை செஞ்சுருக்கோம், அது இப்போது அப்பா கூப்பிட்டு போயிருப்பார், அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த மெமரைஸ்ட் வேர்ஷன் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதில் போட்டதில் எதுவுமே செட்டாக நான் எதுவுமே அப்ளை பண்ணல. அப்ளை பண்ண செட்டு கூட நான் ஸ்கெட்ச் போடல. ஏன்னா அந்த ஸ்கெட்செல்லாம் வந்து வேறு விதமாக வரும். கிராஃப் போடணும், எலிவேஷன் கொடுக்கணும், ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை பெயிண்டிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு வர முடியுமோ அதே தான். அண்டு இட்ஸ் டெடிக்கேஷன் சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாமே வந்து சினிமா துறைக்கே டெடிகேட் பண்ண மாதிரி. From the floor cleaning people to the topmost director or producer. So for everybody it's a dedication. ஒரு பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க சார்? அது சொன்னாக்க திருப்பி